எம்ஜிஆருடைய சின்ன வயசுல சோறு கிடையாது தெரியுமா? பிற்காலத்துல அவர் பெரிய கோடீஸ்வரர். சென்னையில நடிக்க வந்த போது அவருக்கு சாப்பாடு கிடையாது. இந்த மாதிரி ஒரு அம்மா புட்டு விற்பாங்க. 4 அணா கொடுத்து அந்த புட்டு வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் பங்கு வச்சுக்கணும். அவங்க அம்மா சத்யபாமா உட்பட. ஒரு நாள் 4 அணா இல்ல. ஆனா அம்மா பசியா இருக்காங்க. அவர் அந்த புட்டுக்கடை பக்கம் போறாரு, திரும்பி இந்தாண்ட போறாரு, திரும்பி தாண்டி போறாரு. காசு இல்ல, புட்டு குடுன்னு கேட்கறதுக்கு மனசு வரல. ராமச்சந்திரா, தினம் 4 நாக்கு புட்டு வாங்கிட்டு போவீங்க, என்னாச்சு? 4 நாள் இல்ல, உங்ககிட்ட கேட்க கூச்சமா இருந்தது. அம்மா பசியா இருக்கு வீட்டுல. போடா கூறு கட்டவன, நான் உங்ககிட்ட காசு கேட்டனா? இல்ல புட்டு எடுத்துக்க. டேய், புட்டு எப்ப வேணாலும் வரும்டா. பசி எப்ப வருதோ அப்ப சாப்பிடணும்டா. போடா எடுத்துக்கிட்டு போ. சார் எம்ஜிஆர் 4 அணா புட்டு எடுத்துக்கிட்டார். ஒருவேளை உன் 4 அணாவை திருப்பி கொடுக்க முடியாம நான் இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டா உனக்கு 4 அணா நஷ்டம் தானே? நீ திருப்பி கொடுத்தா வியாபாரத்துல எழுதிக்குவேன், நீ திருப்பி கொடுக்கலன்னா புண்ணியத்துல எழுதிக்குவேன். போல இவ்வளவுதான் வாழ்.